திரு பாலச்சந்திரன், சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய கருத்தை ஆளுநர் முன்வைக்கக்கூடிய காரணம் என்ன இருக்கு? அந்த மோதல் தான் இன்னைக்கு பேரவை வரைக்கும் நீண்டு இருக்கா? இல்ல, இப்ப ஆளுநருடைய இதுல வந்து குறிப்பு, ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வந்த குறிப்பு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு ஐடியாலஜி, அதாவது இந்தியாங்கிற ஒரு கூட்டணி, அவங்க கூட எல்லாம் சேர்ந்ததுனால இவருடைய போராடுனா, இவர் ஆளுநர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அரசியல் பேசக்கூடாது. மெய்யப்பன் வந்து ஒரு அட்வொகேட். Let him tell the truth. Where is it written that His Excellency can come out in the open and talk about his personal ideologies? அவருடைய தனிப்பட்ட கொள்கை வேற. ஆளுநர்ங்கிற சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதை மறுக்கிறாரா திரு மெய்யப்பன்? காலம் கடந்து விட்ட ஒரு கொள்கைன்னு சொல்லி திராவிட கொள்கையை பத்தி பேசுறது சரிதானு சரி சொல்றாரா? அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த நம்பிக்கை வேணாலும் இருக்கலாம். அந்த தனிப்பட்ட நம்பிக்கை அவர் ரிசைன்மெண்ட் போய் பேசட்டும். ஆளுநர் இருக்க வரைக்கும் அதை பத்தி பேச முடியாது. இதுதான் உண்மை. இது திரு மெய்யப்பன் அவர்களுக்கு தெரியாதா? திரு நவநீத் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு? உங்க சேனல்ல நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சிஎம் ஸ்டாலின் தானே சொன்னீங்க. சேனல் முதல்ல நம்பர் 1, சேனல் ட்ரீட்டட் தி சிஎம் வித் ரெஸ்பெக்ட். நம்பர் 1. நம்பர் 2, சேனல் சரி, பாலச்சந்திரன் சரி, நவநீத் சரி, நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பேசக்கூடிய ஒரு மரபு இருக்கு, ஒரு நடைமுறை இருக்கு. அதை மீறி பேசுவாங்க. இவர் சார்ந்திருக்கின்ற அரசியல் சார்பு பத்தி பேசுவாரு. இதெல்லாம் வந்து கவர்னருக்கு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? திரும்ப திரும்ப மெய்யப்பன் என்ன சொன்னாரு? கவர்னர் ஒரு ரிக்வெஸ்ட் தானே பண்ணாரு. அந்த ரிக்வெஸ்ட் கேட்க வேண்டியது. ரிக்வெஸ்ட் பண்ணா ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தி மேட்டர் இஸ் ஓவர். மறுபடியும் வந்து எப்படி வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாரு? தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கிறாரு. எங்க அவமதிச்சாங்க? இப்படி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா உண்மைக்கு மாறானவைகள் தான் சொல்லணும். ஆனா வாய் கசந்து போய் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி ஒருத்தர் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா, ஆளுநர் பதவியுடைய கண்ணியத்தை காப்பாத்தாமலே இருந்தா முரசொலியை விடுங்க. நீங்களும் நானும் தனிப்பட்ட குடிமகன்கள், நமக்கு கசப்போறாது, நம்ம பேச மாட்டோம்.